ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லூக்குட்டை நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வாங்கி இப்போ மிகப்பெரிய சிக்கலில் மறுபடியும் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ டோட்டலாக வந்துட்டு எல்லாருமே பேசப்பட்டு இருக்கிற ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஸோ நேற்று வந்து ஜேசன் பெகரண்டாஃப் வந்துட்டு IPL 2024 ரூல்ட் அவுட் ஆகிட்டார் இன்ஜுரி காரணமாக. ஸோ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் லூக்குட்டை வாங்கியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ டோட்டலாக வந்துட்டு ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் டீலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூக்குட்டை பொறுத்த வரைக்கும் லூக்குட்டை வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கினதுக்கான முக்கியமான ரீசன் அவரோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஃபார்ம், இன்னொன்று வந்துட்டு அவைலபிலிட்டி அண்ட் மேட்ச் ப்ராக்டிஸ். லூக்குட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷனல் சைட்லேயும் அவைலபிளாக இருந்தார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீட்டாக டொமஸ்டிக் சைட்லேயும் வந்துட்டு எந்த ஒரு இன்ஜுரி கன்சர்னும் இல்லாமல் ஸோ தலைவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிலிட்டியை வந்து காமிச்சிட்டே இருந்தார். ப்ளஸ் அவர் வந்து ரன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக வந்துட்டு கொடுக்கவும் மாட்டார். அவரோட எக்கனாமிக்கல் பவுலிங் அப்படிங்கிறது இல்லைனாலும் ஒரு ஆவரேஜாக டீசெண்டான ஒரு பவுலிங் அவர்கிட்ட இருக்கும். பெருசாக ரன்ஸ் எல்லாம் வாரி கொடுக்குற மாதிரியான ஒரு பவுலர் அவர் கிடையாது. ஸோ இப்போ ப்ராப்ளம் எங்கே வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சைடில் இருந்து தான். ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி IPL 2024 கேம்ப் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸோ அவங்களுடைய வேர்ல்டு கப் பவுண்டான பிளேயர்ஸை வந்துட்டு ரூல்ட் அவுட் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. மார்க்குட்டு, கசட் கின்சன் அந்த மாதிரி வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலாந்து ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் T20 வேர்ல்டு கப்புக்கு பிளேயர்ஸ் பவுண்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்துட்டு பார்ஷியலி தான் நாங்கள் NOC கொடுப்போங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ லூக்குட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரும் வந்துட்டு ஒரு இங்கிலாந்து பிளேயர் தான். ப்ளஸ் T20 வேர்ல்டு கப்போட பிளான்ஸில் அவரும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸோ ஆல்ரெடி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட் சைடில் இருந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே நியூஸ் அப்படிங்கிறது வந்திருந்தது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குற முன்னாடி நீங்கள் வந்து மோஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக மோஸ்ட் பெட் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜை வந்துட்டு கொண்டு போய் உள்ள வச்சு இந்த IPL ஜாலியாக வந்துட்டு மேட்ச் பார்த்துட்டு உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வேறு லெவலில் நம்மளுடைய லூக்கவுட் எப்படி வந்துட்டு பால் போட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஸ்டிக்ஸ் எல்லாம் சதற விட்றாரோ ஸோ அந்த மாதிரி நீங்களும் மணி ஏர்ன் பண்ணி வேறு லெவலில் சதற விடலாம். ஸோ மோஸ்ட் பெட்டோட லிங்க் வந்துட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக 2 சந்தேகம் இருக்குது. ஏன்னா வந்து இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்துட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூல் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் கிளியராக இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு கிட்ட கேட்டு லூக்கவுட்டை சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இங்கிலாந்து வந்து அஷ்யூர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் லூக்கவுட் வாங்கிங்க நாங்களாம் அவரை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் லூக்கவுட் வந்திருந்தாருன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இல்லாமல் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் லூக்கவுட் சைன் பண்ணியிருந்தா ஸோ மறுபடியும் IPL 2024 செகண்ட் ஹாஃபில் லூக்கவுட் வந்து மிஸ் ஆனார் அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஒரு சிக்கலில் போவாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லூக்குட் வந்து பிரைமரி பிளேயராக உள்ள களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா மும்பை இந்தியன்ஸும் இந்த ஒரு ஸ்பெக்குலரான விஷயத்தை யோசிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு ப்ராக்டிஸுக்கு நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கூட சைன் பண்ணியிருக்கலாம். கிங் லெவனில் துஷாராவும் கோச் சேவும் இப்போ டீம் அவுட் இருக்கும்போது லூக்குட் உள்ளே வராமல் இருக்கிறது தான் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கேம்பில் இருப்பாரே தவிர மெயின் லெவனில் வந்தால் ரெகுலராக ஆடணும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.